ஒரு நிகழ்வு நடப்பதற்கு முன்னால் சொல்வதுக்கு பேர் தான் ப்ரெடிக்ஷன். ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னு சொல்லுவது அது பேர் போஸ்ட்மார்ட்டம்னு பேர். இவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, பாபா அவங்க சொன்னதாக 2010ஆம் வருடம் 3ஆம் உலக போர் வெடிக்கும் அவர்களுடைய பெயரை உபயோகப்படுத்தி ஒரு பரபரப்பை உண்டாக்குவது. எப்போது ஜோதிடம் பொருளாதாரம் சார்ந்ததாக மாறிவிட்டதோ அப்பவே ஜோதிடத்தின் தனித்தன்மை இழந்து விட்டது. நிலநடுக்கம் உண்டாகும். தொற்று நோய் வருவதற்கு 1 வருடத்திற்கு முன் பத்திரிகையில் நான் எழுதியிருக்கேன். ஆதாரம் இருக்கு, ஆதாரம் இருக்கு. ஒரு நோய் உண்டாகும், 6 மாத காலம் இந்தியா ஸ்தம்பித்து போகும். பெரும்பாலான ஜோதிடர்கள் முயற்சி செய்வதே கிடையாது. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கந்தர்வ நாடி ஜோதிடர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ ஒவ்வொரு வருடம் தொடங்கும் போதும் 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்று 2026 ப்ரெடிக்ஷன் நடக்கும். அது ஜோதிடத்தை நம்பக்கூடிய இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் அது வழக்கமாக இருக்கிற ஒரு விஷயம்தான். 12 ராசிகளுக்கும் 2026 27 ஒவ்வொரு வருஷம் முடியும் தருவாயில் அது இருக்கும். அதே மாதிரி உலக அளவில் பார்த்தீங்கன்னா என்ன அழிவு ஏற்பட போகுது, அரசியல் மாற்றங்கள் என்ன நடக்கும், இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களும் அவங்க சொன்ன விஷயங்களும் ஒன்றா இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பாபா வாங்கா அவங்களோட ப்ரெடிக்ஷன் இருக்குல்ல, அதை ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணி சொல்லுவாங்க. அதே மாதிரி கடந்த ஆண்டுகள்லையும் சொல்லியிருக்காங்க, இந்த ஆண்டுகள்லையும் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது யார் சார் இந்த பாபா வாங்கா? அவங்க கிட்டத்தட்ட ஒரு போன செஞ்சுரியில் வாழ்ந்த ஒரு நபர். அவங்களுக்கு பார்வை திறன் இல்லாதவங்க, இருந்தாலும் அவங்க ப்ரெடிக்ஷன்லாம் ஒன்றா அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. முக்கியமாக 5079 சம்திங் அதுக்குள்ளே மனித இனமே அழிஞ்சிரும் அப்படி பாபா வாங்க சொன்னதாகவும் பல விஷயங்களை அதோட கோர்வை பண்ணி சொல்கிறாங்களா, இல்லை இது உண்மைதானா? வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். உண்மையிலேயே ஒரு பரபரப்புக்காக பேசப்படுவது தான் பாபா வங்காவும் நாஸ்டடாமஸும். ஆமாம், அவரோட கணிப்பும் சொல்லப்படுது. நாஸ்டடாமஸ் அவரோட கணிப்பும் சொல்லப்படுது. உண்மையிலேயே சொன்னா இதெல்லாம் அவர்களுடைய கணிப்பா இல்லையா என்பதற்கு எந்த பிரமாணமும் கிடையாது. என்ன சார் சொல்றீங்க? அவர் 9/11 அந்த கிராஷ் பத்தி சொல்லியிருக்காங்க. ஒபாமாவோட ஐயா அதெல்லாம் சொல்லியிருக்காங்களே. நான் சொல்றதை கேளுங்க. எப்பவுமே ஒரு நிகழ்வு நடப்பதற்கு முன்னால் சொல்வதுக்கு பேர் தான் ப்ரெடிக்ஷன். ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னு சொல்லுவது அது பேர் போஸ்ட்மார்ட்டம்னு பேர். இவங்களே ஆட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. போஸ்ட்மார்ட்டம்னு பேர். போஸ்ட்மார்ட்டம் அதாவது மனிதன் இறந்த உடனே ஆப்ரேஷன் பண்ற மாதிரி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆமா. இப்ப நான் என்ன சொல்றேன், இவர்கள் சொல்வதெல்லாம் உண்மை என்றால் அவங்க இதுக்கு முன்னாடி தானே சொல்லியிருக்கணும். அப்ப முன்னாடி சொல்லியிருந்தா யாரையாவது காப்பாற்றி இருக்கலாம். அப்ப முன்னாடி சொல்லாம பின்னாடி சொல்வது என்பது நீர்த்து போன ஒரு விஷயம். சரியா? 2வது, இவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, பாபா அவங்க சொன்னதாக 2010ஆம் வருடம் 3ஆம் உலக போர் வெடிக்கும் பாபா வாங்க சொல்லியிருக்காங்க. 2015 அந்த 3ஆம் உலக போர் முடிவுக்கு வரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3ஆம் உலக போர் வரல. இல்லை, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்லை இல்லை இல்லை. அப்போ அந்த ப்ரெடிக்ஷன் ஏன் தவறா போச்சு? பாபா அவங்க சொன்னது தானே அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கரெக்டா இருந்திருக்கணும். கரெக்டா? அப்போ இது என்னன்னா, அவர்களுடைய பெயரை உபயோகப்படுத்தி ஒரு பரபரப்பை உண்டாக்குவது. அது உண்மையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பரபரப்பாக இருக்கணும். இதுதான் மக்களுடைய குணாதிசயம், எண்ணம். பொதுவாகவே நம் மக்களுக்கு வேற்று நாட்டினர் சொன்னா அமிர்தமா இருக்கும், அதை நம்பிடுவாங்க. புரியுதா? வேற்று நாட்டினரோடு சொன்னால் அதுக்கு பேர் தேன். நம்ம ஊர்ல இருக்கிற மகான்கள் சொன்னா அது பேர் தேள்.
ரெண்டும் கொட்டும். அப்போ நாம் எப்பவுமே பிறரை கொண்டாடியே துன்பத்தில் வரக்கூடிய ஒரு பிரிவினர் ஆயிட்டோம் நம்ம இந்திய தேசமே. அப்போ நம்ம ஊர்லேயே பெரிய மகான்கள் இந்தியாவை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் பல விஷயங்கள் எழுதி வச்சிருக்காங்க. 18 புராணங்கள்ல பவிஷ்ய புராணம்னு ஒன்று இருக்கு. பவிஷ்யம்னா எதிர்காலம்னு அர்த்தம். அப்ப எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை முழுவதுமாக சொல்லக்கூடியது பவிஷ்ய புராணம். இந்த பவிஷ்ய புராணத்தை யாராவது படித்தார்களா? யாராவது அதை வெளிக்கொண்டு வந்தார்களா? அப்போ நம்முடைய முன்னோர்களுடைய மதிப்பு இவர்களுக்கு தெரியவே இல்லை. இதையும் போக ஆந்திராவில் இருக்கக்கூடிய பெரிய மகான் வீர பிரம்மேந்திரா காலஞானம் என்று ஒரு தொகுப்பு எழுதினார். உலகத்துல என்னென்னலாம் நடக்கும் அது வெளிக்கொண்டு வரப்பட்டதா? வெளிக்கொண்டு வரப்படவில்லை. இதையும் தவிர கர்ப்போட்ட கணிதம்னு ஜோதிடத்தில் ஒன்று உண்டு. அதுவாவது ஜோதிடர்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியலை. காரணம், கர்ப்போட்ட கணக்கில் புயல் எப்போ வரும், மழை எப்போ வரும், மழையால் நாசம் எப்போ ஆகும், இது எல்லாமே இருக்குது. அதாவது நம் முன்னோர்கள் வடகிழக்கு பருவக்காற்றில் மழை வருமா தென்மேற்கில் மழை வருமான்றத ஒரு தூக்கணாங்குருவி கூட வச்சு கண்டுபிடிச்சாங்க. தூக்கணாங்குருவி கூடு எந்த பக்கம் வாசல் வைத்து இருக்கிறதோ அதற்கு எதிர் திசையில் தான் காற்று அடிக்கும்னு தூக்கணாங்குருவிக்கு தெரியும். அது விவசாயிகளுக்கும் புரியும். சப்த மேகங்கள், சப்தனா 7 விதமான மேகங்கள் எப்படி வந்தா எந்த காலத்தில் மழை உருவாகும்னு தெரியும். அதெல்லாம் குறிப்பு இருக்கு. ஆனால் ஏன் அது பெருமைப்படுத்தப்படவில்லைனா, பொதுமக்களுக்கு உபயோகம் ஆகும், ஆனால் பொருளாதாரம் ஈட்டி கொடுக்காது. எப்போது ஜோதிடம் பொருளாதாரம் சார்ந்ததாக மாறிவிட்டதோ அப்பவே ஜோதிடத்தின் தனித்தன்மை இழந்து விட்டது. நீங்க சொல்றத பார்த்தா பாபா வாங்கலாம் வேணாம், நம்ம ஊர் ஜோதிடர்களும் நம்ம ஊர் ஞானிகள் சொன்னதை கேட்டாலே நம்ம எல்லா விஷயங்களையும் ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாங்க. ஆமா, காரணம் இந்த மேகங்கள் இந்த மாதிரி ஒரு உருவானால் இதுதான் பலன்னு கண்டுபிடிப்போம். இதை கண்டுபிடிக்க ஜோதிடர் கூட வேண்டாம். பழங்காலத்தில் இயற்கை விஞ்ஞானம் தெரிந்த விவசாயிக்கே தெரியாது எந்த காலத்தில் மழை வரும், எந்த காலத்தில் விதையை போடணும், எப்போ எது நடக்கும். ஏன்னா விதை நெல்லை ஒரு வாட்டி அவன் போட்டுட்டான்னா மறுபடியும் அதை எடுக்க முடியாது நிலத்திலேருந்து. அப்போது அவர்களுக்கு எல்லாமே தெரிந்திருந்தது. இந்த கால விவசாயி என்ன சொல்ல, ஒரு காலத்தில். இது ஒரு பக்கம். பொதுவாக நம்ம பஞ்சபூத ராசிகள்னு வச்சுருக்காங்க. அதாவது மேஷம்னா நெருப்பு, ரிஷபம்னா நிலம், மிதுனம்னா காற்று, கடகம்னா தண்ணீர். இந்த ராசிகளை மட்டுமே வைத்துக்கொண்டு அதில் சஞ்சரிக்கும் கிரகத்தை வைத்துக்கொண்டு உங்களால் கணிக்க முடியும். காரணம், மழைக்கு காரகன் சனி பகவான், புதன், 2 பேர் தான் காரணம். நீர் ராசி எல்லாத்துலேயுமே வரக்கூடிய 2 நட்சத்திரம், பூசம் ஆயில்யம், அனுஷம் கேட்டை, கரெக்டா, உத்திரட்டாதி ரேவதி. நீர் ராசிகளில் இந்த 2 நட்சத்திரம் தான் முழுமையாக வரும். அப்ப நீர் ராசியில வர நட்சத்திரம் தானே மழை நட்சத்திரம், மழைக்கோள். ஆமா ஆமா. அப்போ சனி பகவான் நீர் ராசிகளில் சஞ்சாரம் செய்யும் போது அடைமழை பெய்யும். காரணம், கடகத்தில் இருந்தபோது அதே போல நடந்தது 2006. விருச்சிகத்துக்கு வந்தபோது 2015. 2015 மழையை பத்தி எல்லாருக்கும் தெரியும். 2015 வெள்ளம் பயங்கரமான வெள்ளமாச்சே. அடுத்தது 2026, அடுத்த வருஷமா வரக்கூடிய ஆண்டில். எதனால சார்? நீர் ராசியில ஏரியாச்சு, மீனத்துல. அப்போ எந்தெந்த இடத்தில் மழை பெய்யும் அப்படின்னா, கேட்ச்மெண்ட் ஏரியா என்று சொல்லக்கூடிய
அணைக்கட்டுகள் நிறையும் அளவுக்கு மழை பெய்யுன்றது 2026. செம்பரம்பாக்கத்தை சொல்றீங்களோ? இப்போ விருச்சிகத்தில் இருந்தபோது ம் மழை கடலில் பொழிந்து வீணாகும். ம் கடகத்தில் இருக்கும்போது நதி படுகைகளில் மழை பெய்யும். ம் இந்த 3 ஆண்டுகளை யார் வேணும்னாலும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். இது சனி பகவான் நீர் ராசிகளில் சஞ்சாரிக்கும் போது நடக்கக்கூடியது. இதே போல கேது பகவான் நில ராசிகளில் வரும்போது நிலநடுக்கம் உண்டாகும். நிலநடுக்கத்தால் பெரிய அழிவுகள் உண்டாகும். 1950 ம் எங்க இருந்தாரு? கன்னியில இருந்தார். 2024 கன்னியில கேது, கன்னி ராசியில. 2024 கேரளாவில் நடந்த மண் சரிவை இன்னும் உலகம் மறந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா மிகப்பெரிய நிறைய உயிர்கள் வந்து ஒரு 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 கிராமமே மண்ணுக்குள்ள பதிஞ்ச நிகழ்வு வருடம். நடந்துச்சு. ஆமா ஆமா. இது போல கிரகங்களையும் நகர்வுகளையும் வைத்துக்கொண்டு நம் ஞானிகள் பலவிதமான விதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அதே போல தொற்று நோய்க்கு காரகன் யாரு? ராகு. அந்த ராகு திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கும்போது அங்கதான் தொடக்கம் கோவிட் என்ற நோய் வந்தது. அப்ப ராகுக்கு பேர் என்ன? டிராகன் ஹெட். ம் டிராகன் என்பது எந்த நாட்டை குறிக்கும்? சைனா. சீனா. அப்ப அதோடைய பிறப்பிடம் என்ன? சீனா. அதாவது அதிகமாக கஷ்டம் இல்லாமலே நம் ஜாதக வைத்துக்கொண்டு கிரக நகர்வுகளை வைத்துக்கொண்டு பஞ்சபூதங்களுடைய தொடர்பை கொண்டு வெகு எளிதாக கண்டுபிடிக்க முடியும். நீங்க சொல்றீங்க சார், இப்ப இத்தனை பிரச்சனைகளுக்கும் இப்ப மூலமா இருக்கிறது, ஐ மீன் நாம வந்து பஞ்சாங்கம் பார்த்து தான் எல்லாத்தையுமே நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம். ஓகே, இந்த வருஷம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு பஞ்சாங்கம் வந்து மிகப்பெரிய ஒரு மூலமா நமக்கு இருக்கு. அப்படிங்கும்போது ஏன் அந்த பஞ்சாங்கமே வந்து ஒரு சில இடங்கள்ல பொய்த்து போகுது? காரணம் என்னன்னா, இந்த பஞ்சாங்கங்கள் தயார் செய்யும் போது 30 விதமான அயனாம்சத்தை எடுத்துக்கிறாங்க. சரி. அயனாம்ச கணக்கு, அதாவது பூமியுடைய சாய்மானம் எல்லாம் கணக்கெல்லாம் இருக்கு. அப்போ பஞ்சாங்கங்கள்ல 30 விதமான அயனாம்சம் சொல்றாங்க. அயனாம்சமே சரியா இல்லை. என்ன சொல்றீங்க? காரணம் உண்மைனா எத்தனை? ஒண்ணுதான். ஆமா, உண்மைனா எப்போதுமே ஒண்ணுதான். பொய்னா 10 100 கவுண்ட்லெஸ். கரெக்டா? அப்போ 30 விதமான அயனாம்சம் இருக்குன்னாலே அது எந்த அயனாம்சமும் உண்மை இல்லைன்றது தான் உண்மை. அப்படியா? காரணம் இந்த அயனாம்ச கணக்கு சரியாக இருந்திருந்தால் ஓகே ஒரு அயனாம்சம் தானே இருந்திருக்கணும். ஏன் 30 அயனாம்சம் இருக்கு? அது எப்படி? பிவி ராமன் அயனாம்சம் தனி, கேபி அயனாம்சம் தனி. ஒவ்வொருத்தரோட கணிப்பு அப்படிங்கிற மாதிரி. கணிப்பு இல்ல, கணிப்பு வேற. அயனாம்சம் என்பது அடிப்படை வாய்ப்பாடு. அதை எப்படி மாத்த முடியும்? இப்போ 2-2 நாள்னா கூடுவாஞ்சேரிலையும் 2-2 நாள் தான், அமெரிக்காவிலையும் 2-2 நாள் தான். அப்போ அடிப்படை வாய்ப்பாடு தான் பஞ்சாங்கம். இதுலயே இவ்வளவு தவறு இருந்தால் எதை நீங்க கணிப்பில் எடுத்துப்பீங்க? உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். ஒரு பஞ்சாங்கம் சனி பயிற்சி நடந்துருதுன்றான், இன்னொரு பஞ்சாங்கம் இன்னும் சனி பகவான் கும்பத்தை விட்டே போகலன்றான். அடுத்த வருஷம் தான் சனி பயிற்சிங்கிறாங்க. இருக்கிறது ஒரு சனி பகவான். 10 வாட்டியா போய் வருவார், அவர் வரமாட்டார். அப்போ இதுலயே பாடபேதம் இருக்கு. மார்கழி மாசம் அமாவாசை கொண்டாடுறாங்க. கேட்டை நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கார், மூல நட்சத்திரத்துல சூரியன் இருக்கார். ராசியே வேற வேற. அது தனுசு, இது விருச்சிகம். அப்போ சந்திரனும் சூரியனும் நேரடி தொடர்பில் இல்லாத போது அமாவாசை எப்படி நிகழும்? நிகழாது. 180 டிகிரி வித்தியாசத்தில் இருக்கும்போது பௌர்ணமி, ஒரே டிகிரியில் இருக்கும்போது அமாவாசை. ஒரு பாதத்திலேயாவது இருக்கணும் இல்லையா? கிடையாது. அவர் வேற ராசி வேற நட்சத்திரம், இவர் வேற ராசி வேற நட்சத்திரம், ஆனால் அதான் அமாவாசைன்றாங்க. இதுலயுமே ஒரு முரண் வித்தியாசம். ஒண்ணுமே இல்லை. கேட்டை நட்சத்திரத்தை சந்திரன் இருக்கும்போது
அனுமத் ஜெயந்தியா நடத்தப்படுறது. மூல நட்சத்திரத்தில் இருக்கும்போது தான் வரணும். அதான் ஏன்னா இது மார்கழி மாதம். அப்போ இவ்வளவு பாடபேதம் இருக்கு. ஒரு பஞ்சாங்கத்துக்கும் இன்னொரு பஞ்சாங்கத்துக்கும் நிறைய வித்தியாசம். சரி, இப்போ பஞ்சாங்கத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்குங்க? ஏன்னா நீங்கள் பல வருடங்களாக இந்த ஜோதிட ஆராய்ச்சியில் இருக்கீங்க. இந்த பாபா வாங்கா, ஆம்ஸ்டர்டான்ஸ் அவங்களோட கணிப்புகள் எல்லாமே பொய்யுங்கிறீங்க. இப்போ உள்ள பஞ்சாங்கத்துக்கும் முன்னாடி உள்ள பஞ்சாங்கத்துக்கும் என்ன மாறி இருக்கு? அதாவது பொதுவாக உலகத்துடைய சுழலும் வேகம் மாறிவிட்டது. அதை நம்ம ஒத்துதான் ஆகணும். இது நாசா என்ற ஒரு இதோடைய ஒரு அறிக்கை. விஞ்ஞானிகளும் ஒத்துக்கிறாங்க. ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு, ஸ்லோவாயிருக்கு. வேகம் குறைந்து விட்டது. அப்போ வேகம் குறைந்தால் நாளின் மணி நேரம் அதிகமாகிறது. கரெக்டா? ஆமா, 24 மணி நேரங்கிறது அதிகமாகிறது. அப்போ இந்த வித்தியாசங்களை எல்லாம் கணக்கில் கொள்ளாது லக்னஸ்புடம் போட்டா லக்னஸ்புடம் சரியா வராது. லக்னஸ்புடம் சரியா வரலைன்னா பலன்கள் சரியா வராது. ஆக பெரும்பாலான ஜோதிடர்களுக்கு அயனாம்சமும் அட்சரேகை தீர்க்கரேகையுமே தெரியல. அப்ப இந்த அட்சரேகை தீர்க்கரேகையும் அயனாம்சமும் தானே லக்னத்தை முடிவு பண்றது. ராசி லக்னம் எல்லாமே ராசியாவது 2.25 நாள் ஒரு ராசி வரும். லக்னம் என்பது 4 நிமிஷத்தில் மாறக்கூடியது. லக்னத்தின் ஒரு டிகிரி ஒரு பாகை என்பது 4 நிமிஷம். ஒரு லக்னம் என்பது 2 மணி நேரம். இப்ப இந்த கணிதங்கள்ல நிறைய தவறுகள் இருக்கு. இதை எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா, நோ ஷேடோ டேன்னு ஒன்று இருக்கு. நிழல் விழாத நாள். அந்த நிழல் விழாத நாளில் பாவங்களின் ஸ்புடம் போட்டா 1ஆம் பாவம் 4ஆம் பாவம் 7ஆம் பாவம் 10ஆம் பாவம் ஒரே ஸ்புடமா இருக்கணும். வேறு ராசியில் இருக்கலாம், ஆனா பாகை ஒன்றாக இருக்கும். ஆனா அதுவே இந்த 30 அயனாம்சத்திலையும் போட்டா வராது. அப்போ பாடபேதமே இருக்கும்போது, உங்களுக்கு வாய்ப்பாடே தப்பா பிரிண்ட் ஆகிருக்கும்போது நீங்க அதை வச்சு எப்படி கணக்கு போடுவீங்க? தப்பு கணக்கு தான். தப்பு கணக்கு. அப்போ பஞ்சாங்கங்கள் சீர்திருத்தப்பட்டால்தான் பலன்கள் சரியாக வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வருடத்தில் 0.04 என்று வருகிறதுனா அந்த 0.04 தள்ளிடுவாங்க. இப்ப இதே மாதிரி சிறிய சிறிய எண்கள் சேர்ந்து ஒரு நாள் பெரிய எண்ணாகும். வருடத்துக்கு 0.04 செகண்ட் மாறி இருந்தால் கூட 100 வருஷத்துல எவ்வளவு ஆகும்? அது எங்கேயோ போயிடும். அப்போ சிறு சிறு அந்த உதிரிகள் சேர்ந்து ஒரு நாள் பெரிய கணக்கில் வித்தியாசத்தை உண்டாக்குகிறது. இதுதான் நாம் காலநிலையை சரியாக கணிக்க முடியாது போவதற்கான காரணம். இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க, இதுக்கு முன்னாடி பாபா வாங்க சொன்னதெல்லாம் அப்போனா பொய்யா, இல்லை இவங்கள அதை கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்களா எல்லாரும்? அதாவது அவர் தான் சொன்னாரா என்பதற்கு எந்த விதமான உறுதியான சாட்சி கிடையாது. இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பார்வையற்றவர் யானையின் கால்களை பார்த்து தூண்னு சொல்லுவான், காதுகளை பார்த்து முரம்னு சொல்லுவான். அதுபோல அவரவர்கள் தங்களுடைய விருப்பப்படியான கருத்துக்களை ஏற்றிக்கொண்டு சொல்லுது. ஏன்னா இப்போ பாபா வாங்கையோ நாசடாமஸோ இவங்க தப்பா சொல்லிட்டாங்கன்னு வழக்கு தொடுக்க போறது இல்லை. இது நம்ம ஊர்ல வழக்கம். இறந்து போனவர்கள் மேல ஏதாவது அவர் சொல்லிவிட்டு போனார்னு சொன்னா அதை ஒப்புக்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்துல நம்ம இருக்கோம். இப்ப நீங்க இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்ப்பீங்களா? இவங்கெல்லாம் இதை சொல்றாங்களே, இந்த கணக்குல இது நிக்குதா அப்படின்னு கணக்கு பண்ணி ஏதாச்சும் பார்த்துருக்கீங்களா? கட்டாயமா கணக்கு பண்ணி பார்த்துருக்கேன். கோவிட் தொற்று நோய் வருவதற்கு 1 வருடத்திற்கு முன் பத்திரிகையில் நான் எழுதியிருக்கேன். ஆதாரம் இருக்கு உங்கள்கிட்ட? இருக்கு, ஆதாரம் இருக்கு. ஒரு நோய் உண்டாகும், 6 மாத காலம் இந்தியா ஸ்தம்பித்து போகும், எந்த விதமான
ஒரு நிகழ்வும் நடக்காது. 6 மாத காலம் நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியல, கடைக்கும் போக முடியல, எங்கேயும் போக முடியல, வாசலை தாண்ட முடியல. ரைட்டா? மௌன சாமியார் போல வாயை மூடிக்கொண்டு நடந்தோம். அப்போ எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். ராகுவை வைத்து தொற்று நோயை கண்டுபிடிக்க முடியும். அப்போ ராகு சனி எந்த நிலைமையில் இருக்கிறார்கள், இந்த சமுதாயத்துக்கு என்ன நிகழும், இது எல்லாமே கண்டுபிடிக்கலாம். ஆனால் பெரும்பாலான ஜோதிடர்கள் முயற்சி செய்வதே கிடையாது. ஆமாம், எல்லார்ட்டையும் அந்த கேள்வி கேட்கப்பட்டுச்சுல, நீங்கள் இது மாதிரி ஒரு தொற்று வரப்போகுதுன்னு ஏன் நீங்கள் முன்னாடியே சொல்லலைங்கிற கேள்வி முன்வைக்கப்படும். நான் என்ன சொல்கிறேன், ஜோதிடத்தின் அவசியமே தனிநபர் பணம் சம்பாதிப்பதல்ல, பொதுமக்களுக்காக உபயோகம் ஆவதற்கு தான் இந்த கலையே ஏற்படுத்தப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? இந்த கலை பொதுமக்களுக்கு உபயோகம் ஆகாமல் இருந்தால் அதற்கான அவசியம் என்ன? அப்போ ஜோதிடர்கள் சரியாக சொல்லணும், இந்த நிகழ்வு நடக்கும், எச்சரிக்கையாக இருங்க. அப்படி சொல்லக்கூடிய 1-2 ஜோதிடர்கள் கூட சமுதாயத்தில் மதிப்பில்லை. அதனால மதிப்பும் இல்லை, பணவரவும் இல்லைன்னா அந்த கலை மறைந்து போகும். அதனால தான் கர்ப்போட்ட கணக்கு ரொம்ப மிக மிக துல்லியமான கணக்கு. சரி, இப்போ 2026 பொறுத்த வரைக்கும் நீங்கள் கணிச்ச விஷயம்னா எதை சொல்லுவீங்க? பாமாவாக விட்டுருவோம் நாம. இப்போ நீங்கள் சொல்லுங்கள். அடை மழை பெய்யும். இந்தியாவின் தலைமையில் ஒரு துறவி இருப்பார், கட்டாயமாக ஒரு துறவி இருப்பார். தென்னாட்டில் பல இடங்களில் சில போராட்டங்கள் அதிகமாக இருக்கும். தொழிலாளர்கள் போராட்டம், மற்ற அரசியல் சார்ந்த போராட்டங்கள் ஒரு இழுபறி நிலைமையிலேயே இருக்கும். எங்கேயுமே ஒரு ஸ்திரத்தன்மை குறைவாக இருக்கும். இதெல்லாம் பொருளாதாரத்தில் சில மாற்றங்கள் உண்டாகும். அமெரிக்க தேசத்தில் வரக்கூடிய ஆடி மாதத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். அந்த மாற்றத்தால் உலகம் பயனடையும். உலகம் பயனடையும். காரணம், சனி பகவான் மீனம் ஏறிய போது அமெரிக்காவில் அல்லது அமெரிக்காவால் பிற தேசங்களுக்கு பிரச்சனை உண்டானது. காரணம், அமெரிக்கா என்பது கன்னி ராசி. கன்னி ராசிக்கான லிபர்ட்டி ஸ்டாச்சு, சுதந்திர தேவி சிலை என்பது கன்னி ராசியே. ஒரு கையில் புத்தகம், ஒரு கையில் தீவெட்டி. இதான் கன்னி ராசி. அப்போ நம்ம ஊர்ல படகில் ஒரு பெண் போவது போல சொல்லப்படுகிறது. அதுவும் நீர் ஆதாரத்தின் மேல்தான் நிறுவப்பட்டிருக்கு. ஆமா, அந்த சுதந்திர தேவி சிலை. அப்போ சனி பகவானுடைய 7ஆம் பார்வை படுவதால் பலவிதமான பிரச்சனைகள் உண்டாகும். ஒரு உதாரணத்துக்கு, பாபா வாங்கே கணிப்பு பிரகாரம் 2025க்கு முன் ஐரோப்பிய தேசங்களே பெரிய சிக்கல்ல மாட்டி பொருளாதார வீழ்ச்சி உண்டாகும்னு போட்டாங்க. ஆனால் அது இதுவரைக்கும் நடக்கலை. ஆம்ஸ்டர், அதாவது இவர்கள் எல்லாரும் சொன்னது நல்ல ப்ரெடிக்ஷன், நல்ல கணிப்புகள் எதுவும் நடக்கவே இல்லை. நடந்ததுக்கு பிறகு பேசியது கரெக்டாக இருக்கு. அதை மெர்ஜ் பண்ணிக்க முடியும். அதை இதையும் சேர்த்து போடுறது தானே. அது பேர் ஜோதிடம்லாம் இல்லை, ஜோடிக்கிறது. அப்போ நான் என்ன சொல்றேன், நான் இல்லை, அந்த ஜோதிட விஞ்ஞானம் சரியாக தெரிந்தவர் யாராக இருந்தாலும், அது கணிப்பு இல்லை, கப்சாங்கிறீங்க. கப்சா. அப்போ அழகாக கண்டுபிடிக்க முடியும். ஒண்ணுமே இல்லை. சரி, ஒரு மாதத்தின் அமாவாசை பௌர்ணமி எந்த நட்சத்திர காலில் விழுகிறதுன்னு கண்டுபிடிச்சாலே போதும். வைகாசி மாசம் கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்க, ரிஷபராசியில் சூரியன் இருக்க, ஒரு மழைக்காலம் வந்தால் அந்த நேரத்தில் லக்னம் விழக்கூடிய இடத்தில் மழை பொழிந்து ஊர் நாசமாகும்ன்றது வார்த்தை. கேட்டை, மூட்டை, செவ்வாய்க்கிழமை. நீங்கள் 2015 பௌர்ணமியை எடுத்து பாருங்க, வைகாசி பௌர்ணமியை. ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க, வைகாசினா விசாகத்தில் தான் வரும்னு. கிடையாது.
விருச்சிக ராசியில் எந்த பாதத்தில் வேணால் 9 பாதத்தில் வரலாம். ம் 180 டிகிரி தான் கணக்கு. அப்போது அந்த நேரத்தில் பார்த்தா அன்று நிகழ்ந்த அன்று செவ்வாய்க்கிழமை, கேட்டை நட்சத்திரம். அப்போது அதற்கான விளைவு தமிழ்நாடு, குறிப்பாக சென்னை எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், எல்லாரும் மாடிக்கு போய் உணவு பொட்டலம் வாங்குற நிலைமைக்கு வந்துட்டோம். நிலைமைக்கு உண்டு. ஓகே, ஆக இதை வைத்து கொண்டு கோள் சாரத்தை கணக்கிட்டு கொண்டு கட்டாயமாக நாம் கண்டுபிடிக்கலாம். கண்டிப்பாக சார். நீங்கள் சொன்ன மாதிரி பாபா வாங்கலாம் இல்லை, நம்ம ஊர்லேயே நமக்கான விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம தெளிவாகவும் தேர்ந்த ஜோதிடர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலே உலகத்துக்கும் நன்மை, நமக்கும் நன்மை அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஆழமாக தெளிவாக சொல்லியிருக்கீங்க. உண்மையாகவே இந்த வீடியோ பலருக்கும் போய் நல்லபடியாக சேரணும், பலரும் விழிப்புணர்வு அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.